ம். 3 செகண்ட் தான் நீட்டணுங்கிறது விலை. நான் அனுப்பின வீடியோவில் اهدنا sorry إياك نعبد وإياك نستعين என்ற வசனம் மீச்சா. நான் அனுப்பின வீடியோவில் தேர்ந்தீங்களே அதுலேஞ்சா. ஓ. என்னவோ என்ன இருந்துச்சு சொன்னவோ. என்ன இருந்துச்சு? ஒரு வீடியோவில் ம். அலிஃபை பற்றி சொன்னேன். அலிஃப டாபிக். இன்னொன்று வந்து மதுரை டாபிக் ஏஞ்சி. ம். அடுத்தது வந்து வசனத்தை கடைசிக்கு மூணு வயசு பாட்டுற அது என்னது? அதுதான் விஷயம். வசனத்துல கடைசியில் நிப்பாட்ட விஷயம் முடிஞ்சா. ஓ. என்ன என்ன வசனம் உதாரணம் இல்லை. அதுக்கு நிறைய உதாரணம் இருந்துச்சு என்ன ஒவ்வொரு நிலை? முறைக்கும். அது வசனத்தை நிப்பாட்டுற முறை. நாங்கள் அதை மூணு. என்ன? அது அல்ல. ஈயாக நஅபுது வ ஈயாக நஸ்தஈன் இந்த வசனத்தை வச்சு வசனத்துல கடைசியில எப்படி நிப்பாட்டணும் என்கிற தொடர்பா பேசலையா? இல்ல நீ அனுப்பின வீடியோல. நான் அனுப்பின வீடியோல அது தொடர்பா பேசலையா? ஆன்சரை காணும். தெரியலைனா ஆஹ் ஆஹ் பார்த்தீங்களா? அது கூட ஞாபகம் இல்லை அப்படியா? நான் பார்த்த வீடியோன்ற அது எனக்கு ஞாபகம் இல்லை நான் பார்த்தது. பார்த்தீங்களா? அங்கதான் விஷயம். உங்களோட உங்களோட விஷயம் எங்க இது வசனத்துல நீ எங்க நீட்டுற மத்து வந்த நீட்டுற அப்படி ஆகி உங்களோட உங்களோட கேள்வி உங்களுக்கு தரப்பட்ட கேள்வி எதுல ஆகி வசனத்துல கடைசிக்கு அதில் நீர் மதுரை இல்லை. விலகல. மதுரை இல்லை டாபிக் தானே. ஓ, எந்த இடத்துல நீங்க நீட்டு துருவா பாக்குறீங்க இப்ப? வசனத்துக்கு கடைசிக்கு முன்னுக்கு எழுத்து. ஆ, வசனத்துல லாஸ்ட்டுக்கு வாரதுல எடுத்து வசனத்துக்கு முன்னுக்கல்ல. வசனத்தை நிப்பாட்ட இடத்தோட தொடர்பான மத்து. வசனத்துல ஆ, நிப்பாற்ற எழுத்தோடு தொடர்பான மத்து தான் நீங்க பாக்குற பாடம். அப்போ அப்படிதான் நீங்க தெரியும். அதான் வசனம் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் என்றதான் நீங்க தெரியும். ம். ரைட், நாங்கள் அதை பார்ப்போம். இது அப்புறம் இந்த கிளாஸை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பாடம் மார்க் பண்ணிக்கோங்க. திருப்பி இந்த கிளாஸை நான் ரிவ்யூ பண்ண மாட்டேன். பெரிய எங்கேயோ ஒரு வீடியோ தேட சொல்லுவேன். எனக்கு இந்த கிளாஸ் இடையில இப்போ ஜாயின் ஆகுது. விஷயத்தை மறந்ததால ஆ, விஷயம் ரிப்பீட் ஆகுதுன்ற இடையில உங்கள் கிளாஸ் உங்களோட இட ஸ்டார்ட் பண்ண அப்ப இந்த கிளாஸ் நம்பரை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம அப்பதான் உங்களுக்கு இதை பார்த்து எடுத்துக்கொள்ளையிலும். ஆ, ரைட். மத்துண்டா நீட்டுதல் எல்லாம் தெரியும். மத்து ரெண்டா பிரிப்போம். இது அந்த வீடியோல இது பார்த்துப்பீங்க. இதுக்கு பின்னால ஒரு தலைப்பு ஆ. உண்டு. இல்லை தலைப்பு. இதை நான் அதுல ஒரு தலைப்பாக அந்த வசனத்தை போட்டு பாட்டி. வழங்கப்படுத்திட்டேன். ஈச்சால ஓ. என்ன சொல்லிச்சு? அதுதான் கேட்டுக்கூடல ஆ, அப்படியா? அந்த வசனம் தேவையில்லைண்டு. ஆ, ம். எனக்கு தெரியுமே. உங்களோட விடயத்துக்கு புகழ் விளைஞ்சி வீடியோ ஃபுல்லா கேட்கணும். இந்த சோம்பறதுக்கு தள்ளி தள்ளி விட்டு கேட்டீங்கன்னா விஷயம் வராது. ஆ, ரைட். இந்த நஸ்தாயின் என்ற இடத்துல எப்படி நிப்பாட்டுறோமோ அதுதான் வசனத்துல கடைசியில நிப்பாட்டுற இடம். அல்லது வசனத்துல ஓதி நிப்பாட்டுற இடத்துல எப்படி மத்தோடு தொடர்பான விஷயங்கள் அது விஷயம் அந்த அது தொடர்பான விஷயம்.
அதான் நீ காலையில ம், அவங்க நானா ஸ்டார்ட் பண்ண விஷயம் சொல்லிக்கிறாரு, பட் பூரணமா வரல. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ம். தலைப்பு எப்படி வருது? ஆ, தலைப்பு வாசிக்கும். நிறுத்தியோதும் இடத்தில் நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள். ம். நீட்டுதலோடு தொடர்பான அடிப்படைகள் என்ன அப்படின்னா, ஆம், நீங்க தலைப்பு விளங்கினாத்தான் நீட்டுறத ஒரு விஷயம் பத்தி. கிளியர் ஆகும். அது தலைப்பு சொல்லுங்க என்னன்னு சொல்லி. நீட்டுற நீட்டுற ம். ஆ, என்ன தலைப்பு சொல்லுது? ஆ, தலைப்பு விளங்குதா போல என்ன சொல்லுதுன்னு? நீட்டி என்ன 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 நிறுத்தி சொல்லிக்கோ. நிறுத்தி ஓதும்டா என்ன? நிறுத்தி ஆ, ஓதும் என்ன? நிறுத்தியோதும் நிப்பாட்டிடம். நிப்பாட்டடம். அப்ப நிறுத்தி ஓதும் இடத்துல நீட்டுதலோடு தொடர்பான அடிப்படையில் என்ன? நாங்க நீட்டுற அந்த ஆ, இடத்துல நீட்டுற இடம். அதுதான் விஷயம். அப்ப தலைப்பு சொல்லுங்க பாப்போம். நிப்பாட்டுற இடத்துல எத்தனை செகண்ட் நீட்டுற? நிப் இதோட தொடர்பான கென்செப்டான விஷயம். ஆ, ஆ, தலைப்பு ஒழுங்கா விளங்கிக்கோங்க, அல்லது இந்த பாடமும் அடுத்த கிளாஸ் இன்னொரு இடத்துல கேட்குற நேரம் அதை மறந்துட்டு நான் பார்க்கல, மறந்துட்டு எனக்கு தெரியா விளங்கல்ல விளவம் இல்லைன்னு சொல்லணும். ஆ, இப்படிதான் விட வரும். அந்த விட வந்து அதை இப்போ நான் விளம்பரப்படுத்த மாட்டேன். இது பொருள் நீங்கள் இங்கே சரி படிச்ச அவ்வளோ 300 செச்ச கிளாஸ் ரெக்கார்டிங் தேடி வந்து பெறட்டேன்னு சொல்லணும். ஏன்னா இன்னொருத்தர் கேட்டால் அவனுக்கு விட ஆ. கிடைக்காது. இப்போ நீங்கள் கேட்டு பார்த்துட்டீங்க, 3 முறை விட அனுப்பிங்க, மூணும் சரி அப்படியா? இல்ல. மூணுமே பிழை. அதெல்லாம் அந்த இந்த பாடத்தை திருப்பி எடுக்கவாரு. அப்ப எந்த உருவான ஓதி எந்த இடத்துல நாங்க நிப்பாட்டுறோமோ, எந்தெந்த இடங்கள்ல நாங்க நிறுத்துறோமோ, அந்த நிறுத்தக்கூடிய இடத்துல வரக்கூடிய மதுதான் இன்றைய பாடம். ரைட். இதுல ஆ, முதலாவது விளங்கிக் கொள்ளணும். நாங்க கடைசியா நிப்பாட்டுற இடம் என்னத்தை வச்சு நிப்பாட்டுறோம் என்கிறத பார்க்கணும். என்னத்தை வச்சு நிப்பாட்டுறோம்? ஆ, சுக்குன். சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறோம். எதுக்கு சுக்கூன் வைக்கிறோம்? யாக அப்படியா? இல்ல நூலுக்கு. ரைட். ரெண்டாவது கன்செப்ட், நீங்க சொன்னது போல அதுக்கு முன்னால, எதுக்கு முன்னால எங்க நீங்க சுக்குனை வச்சு நிப்பாட்டுறீங்களோ அதுக்கு முன்னால என்ன வந்திக்கணும்? ஆ, மதுர அடையாளம் உண்டு. மத்திர. அடையாளம் இல்லாட்டி எழுத்து. மத்திர அடையாளம் சொல்லுங்க பாப்போம். யா வாவ் அலிஃப். அப்ப மத்திர எழுத்துக்கள் சொல்லுங்க பாப்போம். இல்ல, அடையாளம் ஃபத்ஹ மத்து, கஸ்ர மத்து, ம். அப்புறம் மதுர அடையாளம். ஆ, அதல்ல. அப்புறம் எழுத்து. பிழை பிழை பிழை. இங்க மத்திர அடையாளம் சொல்றது மூணு தான், நாலு அல்ல. ஒன்று ஃபதஹ் மத்து, அடுத்தது கஸ்ர் மத்து, அடுத்தது மதுர அடையாளம். இப்பதானே சொன்னேன் இப்ப போல. அது என்ன ஃபதஹ் மத்தும் கஸ்ர் மத்து ரெண்டு தானே மதுல. அல்லாம மது. ஆ, லம்மு மத்து. அது மூணுல ஒன்று தானா இங்க வர்றது. எதுக்கு முன்னுக்கு? ஆ, கடைசி எழுத்து உனக்கு. நிப்பாற்ற அந்த கடைசி எழுத்துக்கு முன்னால. அல்லது என்ன வரணுமா? மதுர நிறைய எழுத்தோல். எழுத்துக்கள்ல கொண்டு வரணுமா? இப்படி இந்த ரெண்டு நிபந்தனையும், இந்த ரெண்டு ரூல்ஸும் ஃபுல்லாகிட்டு அப்படி என்றால் செய்ய வேண்டிய வேலை அதற்கு முன்னைய எழுத்தை. எதுக்கு முன்னைய எழுத்தை? நிப்பாட்டுற எழுத்துக்கு முன்பு. ஆ, இப்போ ரெண்டாவது கேன்சர் பேசி நிப்பாட்டுறதுக்கு முன்னூறு எழுத்தையா? ரெண்டாவது எங்க நீங்க பேசிக்கிறோம்?
நூனை பேசிக்கிறோம். சுக்குன் இல்ல செய்யப்பட்ட பேசினேன் அப்படியா? சுக்குன் வச்சு ஓதுற நூனை பத்தி பேசினேன் அப்படியா? ரெண்டாவது இல்ல. செகண்ட் பாயிண்ட் எது பேசினோம்? அதுக்கு முன்னுக்கு எழுத்து என்ன கடைசி உதாரணத்துக்கு சொல்லுங்க, எதுன்னு மூணுக்கு சொல்லி. முன்னுக்கு. ஆ, உதாரணத்துல எந்த எலிமெண்ட் பேசுங்க சொல்லுங்க. யா. என்னையா? கசரத்து நீங்க போட்டயா அப்படியா? சுக்குன் வந்தயா. நான் சுக்குனு தானே. என்னது என்ன எழுத்து, எதிர் எழுத்து? மத்திர எழுத்து. ஒழுங்கா தெளிவா சொல்லணும். மத்தினுடைய எழுத்து சுக்குன் செய்யப்பட்ட யாவை பத்தி தான் இரண்டாவது கன்செப்ட் உள்ள பேசி. அப்ப அதுக்கு முன்னே எழுத்துண்டா மூணாவது. ஐன். அது இப்ப எதுக்கு சொல்லணும்? மத்தினுடைய எழுத்து சுக்குன் செய்யப்பட்ட யாக்கு முன்னால் முக்கு. இருக்கிற எழுத்து. ஆ, ஆ தெளிவா செல்லாட்டி, தெளிவா விளங்கி கொள்ளாட்டி பிறகு மறந்து போய்த்திரும். அப்ப ஆ, முன்னே எழுத்துட்டா இது. ஐன். அப்போ பா வராது அப்படியா? ஆயின் மட்டும்தான் வரும் எல்லா இடத்துலயும் அப்படியா? யா வராது, அலிஃப் வராது அப்படியா? எப்படி சொல்லணும் ஆ, இப்ப என்ன? அதுக்கு முன்ன எழுத்துனா என்ன? வசனத்துல நிப்பாட்ட எழுத்துக்கு முன்னால வரக்கூடியது மத்தினுடைய எழுத்து ஐகோணும் அல்லது மத்தினுடைய அடையாளமாய். அடையாளம் வைக்கணும். அந்த மத்தினுடைய எழுத்து அல்லது அடையாளத்துக்கும் முன்னால வர எழுத்து தான் இந்த 4, 5, 6 அளவு, அல்லது 2 அல்லது 3 செகண்ட். 3 செகண்ட் மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ண பிழை. அங்கதான் அவங்களோட பேரை கடைசியா வந்து பிழை. ம். இப்ப உங்களோட ஓதுட பக்கத்துக்கு போங்க பார்ப்போம். பேஜ் நம்பர் என்ன? 593. 593. 93. குயிக்கா சொல்லுங்க, இதுல எங்க இல்லை நீங்க பிழை விட்டீங்க? ஆ, பிலாது. பிலாத பாருங்க. என்ன இது? என்ன நடந்துக்குது? ஃபத்தமத்து. ஒழுங்கா சொல்லணும். இப்ப 10 மதினா எங்க 10 மதி இல்லாம 10 மதி அப்படியா? இல்லாமல் 10 மதி ஆ, இல்லாது. வசனத்துல கடைசிக்கு முன்னால எழுத்துக்கு முதலாவது வசனத்துல ஃபத்தமத்து. கடைசிக்கு என்னன்னு சொல்லணும். முன்னாலே நிறுத்து தான் பிளது. முதல்ல என்ன விஷயம்? இப்பதான் சொல்லி தந்தேன். வசனத்துல கடைசிக்கு ஆ தால் வந்திக்குது. ஆ தாலு அதுக்கு கசரத்து முன். நிக்குது அப்படியா? அப்படியே சொல்ற. ஆ, தாலு கசரத்து நிக்குது. அதுக்கு முன்னாலே எழுத்து லாம் லாம் 10 மதி நிக்குது. சரியா விட? இல்ல. எப்படி சொல்ற? இப்பதான் சொல்லி தந்தேன். வசன ஆ வசனத்துல கடைசிக்கு சுகுன் வெரி செய்யப்பட்ட குட். சுக்கூன் தால் செய்யப்பட்டல்ல. வந்திக்குது. சுக்கூன் செய்யப்பட்ட தால்ல. சுக்கூன் செய்யப்பட்ட தால்டா கொரோனால சுக்கூன் ஆகிக்குது. இல்ல. ஆ சரியா சொல்லணும். வசனத்துல கடைசி எழுத்துக்கு நாங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறோம். ரைட். ஆ, முதலாவது யா. நிபந்தனை முடிஞ்சு. ரெண்டாவது நிபந்தனை என்ன? அதுக்கு முன்னால வந்திருக்கிறது மத்தினுடைய அடையாளம் வந்து. ஓ. எனவே அதுக்கு முன்னால இருக்கிறது ஃப- லாம் தான். ஆ, மூணாவது கன்செப்ட். அப்ப லாம் என்ன செய்யணும்? நாங்க 2 இல்லாட்டி 3 செகண்டுக்கு நீட்டணும். 2 அல்லது 3 செகண்ட் நீட்டணும். நீங்க பிலாதுன்னு எடுத்தாலும் அதான், ஐமாதுன்னு எடுத்தாலும் அதான், பில்வாதுன்னு எடுத்தாலும் அதான், அவுதாதுன்னு எடுத்தாலும் அதான், ஃபில் பிலாதுன்னு எடுத்தாலும் அதான், ஃபசாதுன்னு எடுத்தாலும் அதான், அதாபுன்னு எடுத்தாலும் அதான், மிர்சாதுன்னு எடுத்தாலும் அதான். 14 வசனம் வரைக்கும் உங்களோட அவ்வளோ பிழைக்கும் இந்த ஒரு காரணம் தான் காரணம். ஐபாதில் ம், ஆரம்பிச்சு 6வது வசனத்திலேருந்து 14வது வசனம் வரைக்கும் அதான் இஷ்யூ. இது ம், போட்டு மறந்தீங்கன்னா அதுக்கு நான் குறிப்பு இல்லை. இந்த பாடம் உங்களுக்கு உங்களோட கிளாஸ்ல வேற மஸ்த உதாரணத்தை வச்சு விளங்கப்படுத்திக்குது. இப்ப நோட்ஸோட விளங்கப்படுத்தி அடுத்த கிளாஸ் சரியா ஓதணும், ரெடி ஆயிட்டு வரணும், கேள்வி கேட்கப்படும். ம், இப்படி இந்த ஃபதஹ் வந்தால் 2, 3 செகண்ட் இட்டுண்டா அது பிள்ளை திருப்பி விளங்கப்படுத்தணும். ம், சரியா? ரைட். ம். தாத்தாஜி.